நினைவில் வைக்க வேண்டும். ஹிஜ்ரத் என்று சொல்லும் போதே நம்முடைய 4 கலீஃபாக்களும் ஏதாவது ஒரு பங்கில் சேர்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதாவது ஹிஜ்ரத் செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து பயணித்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத்துடைய வருடத்தை ஹிஜ்ரி என்று பெயர் சூட்டிய முதல் மாமனிதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத்துடைய வருடத்தை ஹிஜ்ரத் செய்த நாட்களிலிருந்து கணக்கிடலாம் என்று ஆலோசனை கொடுத்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரத் செய்யும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகரமாய் அவர்களுடைய படுக்கறையில் படுத்திருந்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படி ஹிஜ்ரத் என்று சொன்னாலே நம்முடைய 4 கலீஃபாக்களும் ஒன்று சேருவதை நம்மால் உணர முடியும். இதன் அடிப்படையில் அருமையானவர்களே, ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய விசாலமான பிரம்மாண்டமான இடத்தை ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறார். இதை பற்றி தான் தன்னுடைய திருமறையில் சூரா நிசாவில் 100வது வசனத்தில் கூறுகிறான், வமை யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாடு துறந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு யஜிது ஃபில் அர்தி முராகபன் கஸீர வஸா, பூமியிலே அவர்கள் ஏராளமான எக்கச்சக்கமான அதிகமான புகலிடங்களையும் வசதி வாய்ப்புகளையும் பெற்றுக் கொள்வார்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். எனவேதான் முதலாக ஹிஜ்ரத் செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாய் இந்த பிரபஞ்சத்தில் இஸ்லாம் பரவியது, இன்றும் பரவிக் கொண்டிருக்கிறது, இன்னும் கியாமத் நாள் வரை பரவிக் கொண்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வசனத்தில் என்ன வாக்குறுதி கொடுத்தானோ அந்த வாக்குறுதியை நிறைவு செய்து விட்டான் என்பதை யாரும் மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஆகவே இங்கே ஹிஜ்ரத்தின் மூலமாய் நமக்கு ரப்புல் ஆலமீன் உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? எதிரிகள் நம்மை சூழ்ந்து விட்ட போதிலும், நமக்கு அருகாமையில் அண்மையில் இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் நம்முடன் இருக்கின்றான் என்ற ஆழமான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நம்பிக்கை தான் நபிகள் நாயகத்தை காப்பாற்றியது என்றும் சொல்லலாம். நமக்கெல்லாம் அந்த சம்பவம் தெரியும். சௌர் குகையில் 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்கியிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் எதிரிகள் அந்த குகையை சுற்றி சூழ்ந்து விட்டார்கள். இதை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த பயம் வந்து விட்டது. நாயகத்திடம் சொன்னார்கள், நாயகமே, சற்று குனிந்து பார்த்தால் தெரிந்து விடுவார்களே, இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று கேட்க நாயகம் அற்புதமான வார்த்தையை சொன்னார்கள். அபூபக்கரே, நீயும் நானும் இருவரும் மட்டும்தான் இருக்கிறாய் என்று நினைத்து கொண்டாயா? நாம் இல்லாமல் 3வது நபராக ரப்புல் ஆலமீன் இருக்கின்றான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், ரப்புல் ஆலமீன் நம்முடன் இருக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த மந்திர சொல்லுதான் எதிரிகளிடமிருந்து நாயகத்தை காப்பாற்றியது. காரணம், அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான், நிச்சயமாக காப்பாற்றுவான் என்று. இந்த உரையாடலை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சூரா தௌபாவின் 40வது வசனத்தில் கூறுகிறான், இல்லா தன்சுருஹு ஃபகத் நஸரஹுல்லாஹ் இத் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு சானிய ஸ்னைனி, நிராகரித்த நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, எதுவும் ஏற்பட போவதும் இல்லை. திட்டமாக ரப்புல் ஆலமீன் உதவி செய்து விட்டான். எப்பொழுது நீங்கள் அவர்களை வெளியேற்றினீர்களோ அதிலும் அவ்விருவர்கள் ஒருவராக நாயகம் இருக்கும் சமயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்து விட்டான். இது ஹுமா ஃபில் காரி இல் யகூலு லிசாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, அவ்விருவர்களும் குகையிலே இருக்கும் பொழுது நாயகம் தன்னுடைய தோழரை பார்த்து சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், நிச்சயமாய் ரப்புல் ஆலமீன் நம்முடன் இருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உரையாடலை ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த ஆழமான நம்பிக்கை தான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றியதற்கு காரணம் என்று ஆணித்தனமாய் நம்மால் சொல்ல முடியும். இன்று இந்த நம்பிக்கை தான் இப்பொழுதும் எப்பொழுதும் நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நம் முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான பலதரப்பட்ட சூழ்ச்சிகளுக்கு மத்தியில் தான் நம் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயத்தில் நாம் சொல்லக்கூடிய மந்திர சொல் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற ஆழமான நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். இதை தொடர்ந்து அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த முதல் நாளில் நாம் செய்ய வேண்டிய முதல் கடமை, நேற்று வரை செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் நினைத்து வருந்தி பாவ மன்னிப்பு தேட வேண்டும். தௌபா செய்த பிறகு வாழ்க்கை முழுவதும் பாவங்கள் செய்யாமல் வாழ்க்கையை கழிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நேரமும் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போல் நாம் சில சமயங்கள் தொழுகையை விட்டு இருக்கலாம், தொழுகாமல் இருந்திருக்கலாம், அல்லது தொழுகையில் பொதுபோக்காக அலட்சியவாதியாக தொழுதிருக்கலாம். இதையெல்லாம் நினைத்து தௌபா செய்ய வேண்டும். அழகிய முறையில் வரும் காலங்களில் தொழுவதற்கு அடியெடுத்து வைக்க வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் மட்டும்தான் நாமும் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா என்று. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முடிவாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டதன் பிறகு ஹிஜ்ரத் என்பது முடிவடைந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் 2783வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது, லா ஹிஜ்ரத பஅத ஃபத்ஹி வலாக்கின் ஜிஹாதுன் வ நிய்யத்துன் வ இதஸ்துன்ஃபிர்தும் ஃபன்ஃபிரு. ஃபத்தே மக்காவிற்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது முடிவடைந்து விட்டது. நாடு துறப்பது என்பது கிடையாது. மாறாக ஜிஹாதுன் வ நிய்யத்துன், ஜிஹாதும் நல்ல நோக்கமும் இருக்கிறது. அதாவது இஸ்லாமிய ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை மேம்படுத்துவதற்காக, நம்முடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தாராளமாக ஜிஹாது செய்யலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஜிஹாது வெறுமென ஆயுதங்கள் நிறைந்த ஜிஹாதாக மட்டுமல்லாமல் சொல் ரீதியாக, செயல் ரீதியான ஜிஹாதாக இருக்க வேண்டும். இந்த ஜிஹாதின் வழிமுறையில் தான் இன்று வக்ஃப் சொத்துக்காக நாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக. இதே போன்று ரப்புல் ஆலமீன் சொல்லும் வார்த்தை, நாயகம் சொல்லும் வார்த்தை, நீங்கள் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டால் ஃபன்ஃபிரு, நீங்கள் ஒன்று சேர்ந்து புறப்படுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே இக்காலகட்டத்தில் ஹிஜ்ரத் இல்லை என்று சொன்னாலும் நம்முடைய உண்மையான ஹிஜ்ரத் என்ன தெரியுமா? தவறான காரியங்களிலிருந்து நன்மையான காரியங்களுக்கு செல்லுவதும், பாத்தில் இருந்தும் ஹக்கின் பால் விரைந்து வருவதும் தான் நம்முடைய உண்மையான ஹிஜ்ரத்தாக இருக்கிறது. இதனாலதான் ஹிஜ்ரியுடைய தொடக்கம் என்பது நமக்கு சொல்லக்கூடிய நாள்காட்டி அல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் நாமே சொல்லிக் கொள்ளும் விழிப்புணர்வாகும். எனவே சிந்தித்து செயல்படுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வருடத்தையும் வரக்கூடிய வருடங்களையும் இஸ்லாமியர்களுக்கு சாதகமானதாக ஆக்குவானாக. எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளில் சிக்கிக் கொண்டாலும் லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா என்ற மந்திர சொல்ல தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலம் வரை தொழுகை விடாமல், பாவங்கள் செய்யாமல், மற்றவருடைய மனதை துன்புறுத்தாமல், உடல் உறவுகளோடு பேணி வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.